அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை நாசம் செய்யும் சமூக விரோத கும்பல் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 239 பேரை கைது செய்து நாடு கடத்த போகும் த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டு பேச்சுலர்கள் எச்சரிக்கை, மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் பரிதாபம். அடுத்து குவைத் ஃபேமிலி விசா தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல். அடுத்து உலகிலே அதிகப்படியான வெப்பம் பதிவான நாடு குவைத்து தான். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தை நாசம் செய்யவே இப்போ பல சமூக விரோத கும்பல் குவைத்தில் மறைமுகமாக செயல்படுது. அதனால் குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி உள்துறை அமைச்சகத்தால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த ஆளை சுற்றி எவ்வளோ பேக்கெட்டுகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ மளிகை ஜாமான் பேக்கெட்டுகள் மாதிரி தெரியுது. ஆனால் அது கிடையாதுங்க. இது எல்லாமே போதைப்பொருள் பார்சல் தான். அதாவது 1 மில்லியன் கேப்டகன் மாத்திரைகள். கைது செய்யப்பட்ட நபர் போலி கொய்தி என அடையாளம் காணப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் சமீப நாட்களாகவே சாராயம் வியாபாரம், போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக உள்ளது. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு குவைத்துடைய துணை பிரதமர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்துள்ளார்கள். அதாவது உங்கள் ஏரியாவில் இல்லீகலான தொழிலை யாராவது செய்வது கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த தகவல், நம்ம ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாத நிலை இருக்குது. அந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது. இதுவே குவைத்தில் கரண்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு சம்பவம் தான் இப்போ குவைத்தில் நடந்திருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்திகள் குடும்பத்துடன் வசிக்கக்கூடிய ஏரியாக்களில் பேச்சுலர்களுக்கு வீடு வாடகைக்கு விடக்கூடாது. இது குவைத் சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறும் வீட்டு உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பேச்சுலர்களுக்கு வீடு வாடகைக்கு விடப்பட்ட 17 வீட்டு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ தாங்க அது. குவைத்தில் இப்போ அடிக்கிற வெயிலில் 1 நிமிஷம் கூட கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் முழுவதும் மாஃபி கேரவானா நம்ம நிலை எப்படி இருக்கும்? வாஜித் முஷ்கில. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர்கள், குவைத்திகள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் ரூம் வாடகை எடுத்து தங்கியிருந்தால் உடனே பேச்சுலர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவை பார்த்து ரூமை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா குவைத்தில் அடிக்கிற வெயிலில் கரண்ட் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். நேற்று உலகம் முழுவதும் பதிவான வெப்பத்தில் பார்த்தீங்கன்னா குவைத் தான் முதலிடம் உள்ளது. குவைத்துக்கு அடுத்தபடியாக ஒமன் நாடு உள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் மேஜர் ஜெனரல் அலி மிஸ்பர் அல் அத்வானின் நேரடி மேற்பார்வையின் கீழ் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களில் நடத்தப்பட்ட தீவிர செக்கிங் மூலம் குடியிருப்பு சட்டத்தை மீறிய 239 பேரை கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இதில் இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும், அதாவது விசா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் கைது செய்யப்பட்ட 239 பேர் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, ஃபிங்கர் வச்சு ஊருக்கு சென்றவர்கள் மீண்டும் 5 வருஷத்துக்கு பிறகு புதிய விசாவில் மீண்டும் குவைத் வர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. வரவே முடியாதுங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஃபிங்கர் வைத்து சென்றவர்கள் புது பாஸ்போர்ட் எடுத்து புதிய விசாவில் குவைத்துக்கு வராங்க. ஆனால் இவர்களுக்கு ஊரில் பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங் எல்லாம் முடியும். ஆனால் குவைத்தில் இமிகிரேஷனில் பண்ணும்போது மாட்டிப்பாங்க. அவர்கள் குவைத் அதே ஃப்ளைட்டில் திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஊருக்கு வந்த பிறகு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்கார் என்ன செய்வானா, நம்ம பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு 40,000-50,000 கொடுத்தா தான் பாஸ்போர்ட் திருப்பி தரும்னு சொல்லுவான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் குவைத்தில் குற்றம் செய்து ஃபிங்கர் வைத்து ஊருக்கு போயிருந்தால் ரிட்டர்ன் குவைத்துக்கு வராதிங்க. அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஹாய், ஃபேமிலி டிபெண்டன்ட் விசாவில் குவைத் வரவங்க எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபேமிலி டிபெண்ட் விசாவில் வரவங்க எந்த ஃப்ளைட்டில் வேண்டுமானாலும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு குவைத்துக்கு வரலாம். ஆனால் ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத்து வரவங்க மட்டும்தான் குவைத் ஏர்வேஸ் அல்லது ஜெசிரா ஏர்வேஸில் மட்டும்தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு குவைத்துக்கு வர முடியும். குவைத்திற்கு ஃபேமிலி விசிட் விசாவில் வருபவர்கள் 1 மாதம் வரை தான் குவைத்தில் தங்க முடியும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 74 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 82 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 8,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 58 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 8,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 53 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
குவைட் கொழும்பு 79 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். இப்போ நான் சொன்ன அனைத்து ஃபிளைட் டிக்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாய் 15 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $975 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 37 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 295 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.